ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கூழ் வந்து சாமிக்கு ஊற்றினோமே, அந்த கூழ் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கோட சரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருக்குது. தொட்டுக்க என்னென்னு நான் சொல்கிறேன் வாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. கூழ் ஸ்பெஷல் எங்களுக்கு இன்றைக்கி. இது கூழுக்கு தொட்டுக்க பார்த்தீங்களா? சூப்பர். சொல்லுங்கள். அடுத்தது தொட்டுக்க என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து இந்த ஊறுகாய் வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சாங்க எங்கள் மருமக. செம்மையாக இருக்குது இந்த ஊறுகாய். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் போதும், ஒரு கொட்டை புளி மட்டும் போட்டுக்கணும். நம்ம போட்டு இதை தாளிக்கணும். அதாவது அரைச்சி தாளிச்சிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்துக்கும் நல்லது, ஜீரணம் நல்லா ஆகும். கூழ் இருந்தது, இன்றைக்கூட காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி மதியம் கூழ் சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் கூழ் செஞ்சு சாப்பிடுங்க. எந்த நோயும்